அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பள்ளிக்கல்வித்துறையில மிக மிக முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த செய்திகள்? டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னென்ன? டிஆர்பியோடைய இன்றைய தகவல்கள். அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உருவாக்கிய குறும்படங்கள் ஒளிபரப்பு, பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2000 பேருக்கு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்புடைய போஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றியும் முக்கியமான கருத்துக்கள் இந்த வீடியோவில் ரெடியாக இருக்குது. பிஜிடிஆர்பி போஸ்டிங் யாருக்கெல்லாம் கிடைக்கும், போஸ்டிங் போடாதவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்குறாங்களா இல்லையா என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உருவாக்கிய சிறந்த 10 குறும்படங்களை தொகுத்து பள்ளிகளில் ஒளிபரப்பு செய்வதற்கான வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை தற்சமயம் வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. தமிழகத்தில் 2022 மற்றும் 23 ஆண்டு அரசு பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் சிறா திரைப்படங்களை அவ்வப்போது திரையிட்டப்பட்டு வருகிறது. இது மாணவர்களின் படைப்பாற்றல், கற்பனை விமர்சிக்கும் திறனாக உள்ளிட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய நலனுக்காக பார்த்தீங்கன்னா இதை திரையிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாமே தற்சமயம் போட போறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யறதுக்காக இதை செய்யறதா பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன போட்டிகள் உள்ளன, வெற்றி பெற்றால் எவ்வளவு தொகை மாதம் தோறும் வழங்கப்படும் என்பது குறித்து ஒரு சில தகவல்கள் நமக்கு வெளியா இருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்களா? 8ஆம் வகுப்பு மாணவர்கள், 9ஆம் வகுப்பு மாணவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு தனித்தனியாக போட்டித் தேர்வுகள் இருக்கு. பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றால் எவ்வளவு தொகை மாதம் தோறும் வழங்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதவித்தொகைகள் எல்லாமே இவங்க எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. NMMS நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் இவங்க தாங்க அதை வழங்கிட்டு இருக்காங்க. உதவித்தொகை மாதத்திற்கு 11, 12 மாதத்திற்கு 1200 ரூபா, அதுலேருந்து 2000 ரூபா வரைக்கும் கல்லூரி படிப்புக்கு வராங்க. 9ஆம் வகுப்பு தகுதி முழு ஆண்டு தேர்வில் 80%, SCSTக்கு 50%, இந்த மாதிரி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க. இதோடைய டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா போட்டி இந்த திருவிழா போட்டிகளை நடத்தணும் அப்படின்றத, கலை திருவிழா போட்டிகள் நடத்தணும், அது கட்டாயமாக்கியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் ஆகஸ்ட் 4 முதல் கலை திருவிழா போட்டிகளை கண்டிப்பாக நடத்தணும். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் 4 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கற்றல் கல்வி இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில இது குறித்து தகவல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. என்ன விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக கலை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 1, 2 வகுப்புகள், 3, 4, 5 வகுப்புகள், 6, 8 வகுப்புகள், 9, 10 வகுப்புகள், 11, 12 வகுப்புகள் என 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பசுமையும் பாரம்பரியம் என்ற கருத்தில் போட்டிகள் நடைபெறும். கதை கூறுதல், வண்ணம் தீட்டுதல், மாறுவேடம், பேச்சு, திருக்குறள் ஒப்பித்தல், மெல்லிசை, நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம், மணல் சிற்பம், வில்லுப்பாட்டு, கிராமிய நடனம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலை போட்டிகளை அவங்களுக்காக நடத்துறாங்க. முதற்கட்டமாக பள்ளி அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் 4 முதல் நடத்தப்பட்டு 18ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது மாநில அளவுலையும் அதை கொண்டு போறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அளவுலையும் கொண்டு போறாங்க. இதுல சிறந்த உணர்வுகளுக்கு கல்வி சுற்றுலா 25 மாணவர்கள் செலக்ட் செய்யப்பட்டு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதாக இதற்கான வழிமுறை நெறிமுறைகளையும் அரசு சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கால வரையற்ற போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பாக நடந்துட்டு வருதுங்க. இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் திரும்பவும் போராட்டத்தை நடத்துவோம், இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் அறிக்கையின் கூறியபடி
சம வேலைக்கு சம சம்பளம் வழங்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கா பட்சத்தில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் தொடருவோம். தமிழக அரசு பள்ளிகளில் 2009 மே 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஆசிரியர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படையில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதில் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முரண்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறாங்க. ஸோ அதனால சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை முன்வைத்த இடைநிலை ஆசிரியர்கள் 10வது வகுப்பு ஆசிரியர் இயக்கம் SSTA சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாமே நடத்துனாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா அரசு இதற்கு சமூகமான முடிவை கொடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு வெளியாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. இது குறித்து முக்கியமான செய்திகள் அனைத்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. 2025 PGDRB வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேர்வு தேதியும் நமக்கு குறிப்பிட்டாங்க. விரைவில் நாம பொறுத்து நாம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில மிக மிக முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த செய்திகள்? டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னென்ன? ஸோ டிஆர்பியோடைய இன்றைய தகவல்கள். அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உருவாக்கிய குறும்படங்கள் ஒளிபரப்பு பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2000 பேருக்கு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். PGTRB போஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றியும் முக்கியமான கருத்துக்கள் இந்த வீடியோவில் ரெடியாக இருக்குது. PGTRB போஸ்டிங் யாருக்கெல்லாம் கிடைக்கும், போஸ்டிங் போடாதவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். PGTRB தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்குறாங்களா இல்லையா என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உருவாக்கிய சிறந்த 10 குறும்படங்களை தொகுத்து பள்ளிகளில் ஒளிபரப்பு செய்வதற்கான வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை தற்சமயம் வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. தமிழகத்தில் 2022 மற்றும் 23 ஆண்டு அரசு பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் சிறா திரைப்படங்களை அவ்வப்போது திரையிட்டப்பட்டு வருகிறது. இது மாணவர்களின் படைப்பாற்றல் கற்பனை விமர்சிக்கும் திறனாக உள்ளிட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய நலனுக்காக பார்த்தீங்கன்னா இதை திரையிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாமே தற்சமயம் போட போறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யறதுக்காக இதை செய்யறதா பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன போட்டிகள் உள்ளன, வெற்றி பெற்றால் எவ்வளவு தொகை மாதம் தோறும் வழங்கப்படும் என்பது குறித்து ஒரு சில தகவல்கள் நமக்கு வெளியா இருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்கள், 9ஆம் வகுப்பு மாணவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு தனித்தனியாக போட்டித் தேர்வுகள் இருக்கு. பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றால் எவ்வளவு தொகை மாதம் தோறும் வழங்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதவித்தொகைகள் எல்லாமே இவங்க எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ NMMS நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் இவங்க தாங்க அதை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ உதவித்தொகை மாதத்திற்கு 11/12 மாதத்திற்கு 1200 ரூபா, அதுலேருந்து 2000 ரூபா வரைக்கும் கல்லூரி படிப்புக்கு வராங்க. 9ஆம் வகுப்பு தகுதி முழு ஆண்டு தேர்வில் 80%, SC/STக்கு 50%, இந்த மாதிரி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க. இதோடைய டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா போட்டி இது இந்த திருவிழா போட்டிகளை நடத்தணும் அப்படின்றத, கலை திருவிழா போட்டிகள் நடத்தணும். அது
கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் ஆகஸ்ட் 4 முதல் கலை திருவிழா போட்டிகளை கண்டிப்பாக நடத்தணும். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் 4 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கற்று கல்வி இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இது குறித்து தகவல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. என்ன விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக கலை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 1, 2 வகுப்புகள், 3, 4, 5 வகுப்புகள், 6, 8 வகுப்புகள், 9, 10 வகுப்புகள், 11, 12 வகுப்புகள் என 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பசுமையும் பாரம்பரியம் என்ற கருத்தில் போட்டிகள் நடைபெறும். கதை கூறுதல், வண்ணம் தீட்டுதல், மாறுவேடம், பேச்சு, திருக்குறள் ஒப்பித்தல், மெல்லிசை, நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம், மணல் சிற்பம், வில்லுப்பாட்டு, கிராமிய நடனம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலை போட்டிகளை அவங்களுக்காக நடத்துகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக பள்ளி அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் 4 முதல் நடத்தப்பட்டு 18ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது மாநில அளவுலையும் அதை கொண்டு போகிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அளவுலையும் கொண்டு போகிறாங்க. இதில் சிறந்த உணவர்களுக்கு கல்வி சுற்றுலா 25 மாணவர்கள் செலக்ட் செய்யப்பட்டு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்கு இதற்கான வழிமுறை நெறிமுறைகளையும் அரசு சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கால வரையற்ற போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பாக நடந்துட்டு வருதுங்க. இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் திரும்பவும் போராட்டத்தை நடத்துவோம், இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் அறிக்கையின் கூறியபடி சம வேலைக்கு சம சம்பளம் வழங்க வேண்டும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் தொடருவோம். தமிழக அரசு பள்ளிகளில் 2009 மே 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஆசிரியர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படையில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதில் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முரண்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறாங்க. ஸோ அதனால சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை முன்வைத்த இடைநிலை ஆசிரியர்கள் பதிவகுப்பு ஆசிரியர் இயக்கம் SSTA சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா அரசு இதற்கு சமூகமான முடிவை கொடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு வெளியா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. இது குறித்து முக்கியமான செய்திகள் அனைத்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. 2025 PGDRB வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேர்வு தேதியும் நமக்கு குறிப்பிட்டாங்க. விரைவில் நாம பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.